ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஹெல்த்தியான டிஷ் தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா, நம்ம குழந்தைங்களுக்கு வந்து கடையிலேருந்து வாங்கிய மில்க் ட்ரிங்க்ஸ் வந்து கொடுப்போம், பவுடர் வாங்கி கலந்து கொடுப்போம். அது வந்து நம்ம வீட்லேயே வந்து ஹெல்த்தியாக எப்படி செஞ்சு கொடுக்கலாம், நம்ம வந்து வீட்லேயே தயாரித்து வந்து பவுடரில் மிக்ஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு எப்படி கொடுக்கலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் தாமரை விதை, இதை வந்து மக்கானான்னு சொல்லுவாங்க, இதை ஒரு 25லேருந்து 30 வரைக்கும் நான் எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி வந்து பாதாம் எடுத்திருக்கேன், ஒரு கைப்பிடி கேஷ்யூ, அதுக்கப்புறம் கசகசா வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒயிட் எள்ளு எடுத்திருக்கேன், ஒரு டீஸ்பூன். உங்கள்கிட்ட ஒயிட் எள்ளு இல்லைன்னா கருப்பு எள்ளு கூட சேர்த்திக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து நான் உளுந்து எடுத்திருக்கேன். அப்புறம் 4 ஏலக்காய், அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பிஸ்தா அப்படி எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம சேர்த்திக்கலாம். வாங்க இது எல்லா இன்க்ரீடியன்ஸையும் வச்சு எப்படி ஒரு நம்ம ஹெல்த்தியான பவுடர் மிக்ஸு செய்ய போகிறோன்னு பார்க்கலாம். பாருங்க, அடுப்பு ஆன் பண்ணி பேன் வச்சாச்சு. பேன் நல்லா ஹீட் ஆகிட்டுருக்கு. பேன் நல்லா ஹீட் ஆன உடனே லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இது எல்லாத்தையும் வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸாக தனித்தனியாக எடுத்து லைட்டாக லோ ஃப்ளேமில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து 1 வயசு குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் வந்து இந்த பவுடர் மிக்ஸை வந்து நீங்கள் மில்கில் கூட சேர்த்தி குடிக்கலாம், இல்லைனா தண்ணியில் கூட சேர்த்தி குடிக்கலாம். மில்க் பிடிக்காதவங்க தண்ணியில் கூட சேர்த்தி கலந்து குடிக்கலாம். ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு பழக பழக அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எள்ளு அப்புறம் கசகசா சேர்க்கும்போது ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்து லைட்டாக வறுத்துக்கோங்க, இல்லைன்னா வந்து அது வெடிக்க ஆரம்பிச்சிடும். பாருங்கள், நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் எள்ளையும் கசகசாவையும் சேர்த்து வறுத்துக்கிறேன். பாருங்கள் எப்படி வெடிக்குது ஆஃப் பண்ணியிருக்கும் போது. நம்ம எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிட்டோம். இப்போ இது வந்து கூலாகட்டும். கூலானதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு மாதிரி அடித்து எடுத்துக்கலாம். 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் இது நல்லா கூல் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றி பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக பவுட்ரு மாதிரி அரைச்சிக்கிட்டோம். இப்போ இது வந்து எப்படி ஹெல்த் ட்ரிங்க் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நான் என் பையனுக்காக தான் செய்ய போகிறேன். எனக்கு வந்து 2.5 வயசில் ஒரு பையன் இருக்கான். அவனுக்காக தான். அவன் சாப்பாடே சாப்பிட மாட்டான். ஸோ இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும்னு சொல்லிவிட்டு நான் செய்கிறேன். பாருங்கள், பெரிய டம்ளர்லேருந்து 1 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். இது நல்லா கொதிக்கிட்டோம். இதுக்கு தேவையான அளவு சுகர் சேர்த்திக்கலாம். உங்கள்கிட்ட நாட்டு சர்க்கரை இருந்தால் அது கூட சேர்த்திக்கலாம். அது இல்லை என்கிட்ட, அதனால் நான் வந்து ஒயிட் சுகர் தான் சேர்த்திருக்கேன். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ வந்து இதில் நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நான் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பவுடரை, ஹெல்த் மிக்ஸ் பவுடரை நம்ம சேர்த்திக்க போகிறோம். நான் 2 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்திக்கலாம். நீங்கள் வந்து பாலில் கூட கலந்துக்கலாம். நான் இன்றைக்கி தண்ணியில் தான் கலந்து கொடுக்க போகிறேன். இது நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சுட்டுருக்கு. இது நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது நல்லா கூல் ஆகிடுச்சு. ஃபீடிங் பாட்டிலில் கொடுக்குறதா இருந்தால் வடிகட்டி கொடுத்துக்கலாம், இல்லை பெரிய பசங்களாக இருந்தால் அப்படியே கூட கொடுத்துக்கலாம். நல்லா சூப்பராக இருக்கும், நல்லா ஹெல்த்தியானது கூட. வீட்டில் நீங்களும் கண்டிப்பாக இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது டேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.